என் கையில் இருக்க இந்த ஒரு ஃபோனு திக்னஸாக இருக்கட்டும் வெயிட்டாக இருக்கட்டும் செம கம்மியாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரீமியமான ஃபீல் கொடுத்தது. விவோலேருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண Y400 Pro தான் இந்த ஒரு மாடலு. இந்த ஃபோனில் என்னால் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத லைவாகவே டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்டோட வச்சுருக்கேன். வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணுவோம். பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே Vivo Y400 Pro அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பாக்ஸில் என்னெல்லாம் வருது அப்படின்ற மற்ற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணால் எடுத்தோன்னே உள்ள மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைலையும் டர்ன் ஆன் பண்ணலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லிம்மாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. எடுத்தோன்னே வந்துட்டு இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலோட போட்டு பார்த்தேன் நல்லா தான் ஃபிட் ஆகுது. நெக்ஸ்ட் வாரண்டி கார்டும் யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 90 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. லைவாக டெஸ்ட் பண்ணி எவ்வளோ குயிக்காக சார்ஜ் ஆகுதுன்றதையும் பார்க்கலாம். அண்ட் டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக சிம் எஜெக்டர் டூல் வருது. ஃபர்ஸ்ட் மொபைலோட டிசைன் எடுத்துக்கிட்டோம்னா விவோ எப்பயும் வித்தியாசமாக ஏதாவது பண்ணுவாங்களே, இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் ஆன் பண்ணோம் அப்படின்னா மொபைலில் வந்து எட்ஜஸ்லாம் லைட் எரியிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது ஆக்சுவலாக பிராண்ட் எதுவுமே வந்து புதுசாலாம் சொல்லலை. நானாக ஜஸ்ட் ஆன் பண்ணி செக் பண்ணும்போது இந்த மாதிரி இருந்துச்சு. ஃப்ளாஷ் லைட் மட்டும் இல்லாமல் டைனமிக் லைட்டுன்னு கொண்டு வந்திருக்காங்க. இது மோஸ்ட்லி இப்போ வரக்கூடிய எல்லா ஃபோன்ஸ்லையும் வர மாதிரியான ஃபீச்சர் தான். ஆனால் 6 டிஃப்ரெண்ட்டான கலரில் எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரிங் லைட் மாதிரி ரவுண்டாக பேக் சைடில் வருது. யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி லெவல் லோவாக இருந்தால் எரியுது, இல்லாட்டி சார்ஜ் போடுறீங்கன்னா எரியுது, ஃபுல் ஆகிட்டா இண்டிகேட் பண்ணுற மாதிரி எரியுது, இன்கமிங் கால் வருது, இல்லை நோட்டிஃபிகேஷன் வருது, மியூசிக் கேட்கும் போது எரியிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வாங்கினீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக டிசைன் எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது திக்னஸ் 7.4 mm தான் இருக்குது. வெயிட் பார்த்தீங்கன்னா 182 கிராம் தான். எனக்கு ஃபோன் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், திக்னஸ்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஸ்லிம்மாக தான் எதிர்பார்ப்பேன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ரியலாகவே இது நல்லா இருக்கும். பேக் சைட் பேனல்லையுமே லைட்டாக கர்வ் கொடுத்துருக்கனால கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பேக் அண்ட் சைடு ஃப்ரேம் ரெண்டுமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா கிளாஸி ஃபீல்ல இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறது. அண்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது டைல்ஸை வந்து அன்னிவனாக அடுக்கி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ல இருக்கு. கலர் பார்த்தீங்க அப்படின்னா என் கையில் இருக்கிறது ஃப்ரீ ஸ்டைல் ஒயிட் இருக்கு. இதுலேயே வந்துட்டு கோல்டு கலரும் பர்பிள் கலருமே கொடுத்துருக்காங்க. ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் IP65 தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக தண்ணியிலலாம் போட்டுறக்கூடாது. லைட்டாக அந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே ஆகுது, அது மேலே பட்டுருது அப்படின்ற பட்சத்தில் தொடச்சிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். ஓவரால் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ப்ரீமியமாகவும் இருக்குது, லைட் வெயிட்டாகவும் திக்னஸாகவும் இருக்கிறனால ஒரு பெட்டரான டிசைனாக தான் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ஃபேஸ் அன்லாக்குமே கொடுத்துருக்காங்க. லோ லைட்ல எல்லாம் கூட நல்லாவே அன்லாக் ஆகிறத பார்க்க முடிஞ்சது. அண்ட் பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மைக் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்கு, அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. டாப்பில் இருக்கக்கூடிய இயர் பீஸுமே ஸ்பீக்கராக இருக்கனால ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்டில் சவுண்ட் குவாலிட்டி பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த வால்யூமே பார்த்தீங்க அப்படின்னா 300% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதிக வால்யூம் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் சூட்டபிளாக இருக்கும். அண்ட் டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவி இது மாதிரிலாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது 6.77 inch ஃபுல் HD ப்ளஸ் 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 120 Hz வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஸ்மார்ட் ஸ்விட்ச் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 60, 90, 120 வரைக்குமே சேஞ்ச் ஆகுது. ஆட்டோவில் வச்சு யூஸ் பண்ணாலும் கூட யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மூத்தாக இருக்கிற ஃபீல் நல்லாவே கிடைக்குது. அண்ட் HDR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்குன்ற மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. இருந்தால் வந்து சூப்பர்ஸில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4500 nits வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் ஃபோன் அவுட்டோரில் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருந்தால் டிஸ்பிளே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கிளியராக தெரியும். ஓவராலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சேச்சுரேஷன் லெவல், கான்ட்ராஸ்டாக இருக்கட்டும், நல்ல ஒரு டீப்பான பிளாக், ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி லைவாகவுமே டெஸ்ட் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். 5500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பிராண்ட் கிளைம் பண்ணுறது 1%லேருந்து 80% சார்ஜ் ஆகும் 30 நிமிஷமும், 1%லேருந்து 100% சார்ஜ் ஆக 44 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க. நான் லைவாவே டெஸ்ட் பண்ணது 0%லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். 10% சார்ஜ் ஆக 4 நிமிஷமும், 15% சார்ஜ் ஆக 6 நிமிஷமும், 25% சார்ஜ் ஆக 12 நிமிஷம் ஆகுது, 50% சார்ஜ் ஆக 26 நிமிஷமும், 75% சார்ஜ் ஆக 41 நிமிஷமும், 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 56 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெவி அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படின்னாலுமே 1 டேக்கான பேட்டரி லைஃப் தாராளமாக கிடைக்குது. அதுவே நீங்கள் கொஞ்சம் நார்மல் யூஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 1.5 நாளைக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து நல்லாவே நிற்கிது. அண்ட் அதே மாதிரி பேட்டரி பேக்கப், பேட்டரி லைஃப்மே வந்து 4 வருஷத்துக்கு வந்து ஹெல்த்தியாக பெஸ்ட்டாகவே இருக்குன்ற மாதிரி பிராண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ப்ராசர் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7300 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெஞ்ச் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது Antutu ஸ்கோர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 7 lakh கிட்ட கிடச்சிருக்கு. அண்ட் கீக் பெஞ்சை பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 1028 மல்டி கோர் வந்துட்டு 2860 கிடைச்சிருக்கு. CPU throttling பொறுத்த வரைக்கும் 95% வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 99.3% வரைக்குமே கிடைச்சிருக்கு. இந்த ஒரு ப்ராசஸருக்கு ஓவராலா நல்ல ஒரு ஸ்கோர் தான் கிடைச்சிருக்கு. நம்ம கேம் பிளே பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தது 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய டிவைஸ் தான். இந்த ப்ராசஸர் யாருக்கு எந்த அளவுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க அதிகமா வந்துட்டு கேம் பிளே எல்லாம் பண்ண மாட்டீங்க, நார்மலா எப்பனாவது தான் ப்ரோ கேம் பிளேவே பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், எனக்கு நார்மல் டேஸ்ல யூஸ் பண்ணும்போது லாக் ஃப்ரீயா யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்தா இருந்தா போதும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ப்ராசஸரா தான் இது இருக்கும். நெக்ஸ்ட் ஓஎஸ்க்கு வந்தோம் அப்படின்னா FunTouch OS 15 Android 15 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் மே மாசம் வரைக்குமே வந்திருக்கு. இவங்க ப்ராமிஸா சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வருஷம் அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும். அதை தவிர ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏஐ ரெக்கார்ட் இருக்கு. நார்மல் ஆடியோல இருந்தாலே அதுவே டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு சம்மரி மாதிரி கொடுத்துரும். அண்ட் ஏஐ நோட்ஸ் அசிஸ்டன்ட், ஏஐ டாக்குமெண்ட் சேஞ்ச் பண்றது, ஏஐ ஸ்கிரீன் டிரான்ஸ்லேட் கொடுத்துருக்காங்க, லைவாவே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூகுள் சர்க்கிள் டு சர்ச் எல்லாம் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5.4 கொடுத்துருக்காங்க. அண்ட் 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 10 பேண்ட் சப்போர்ட்டோடையும் வருது. அண்ட் ஓவராலா OS பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்தா லாக் ஃப்ரீயா தான் இருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவுமே ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல், அப்பச்சர் வேல்யூ 2.45 கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக பெட்டரான அவுட்புட் வந்திருந்தது. அதுலேயும் குறிப்பாக போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது கூட அவுட்புட் நல்லாவே இருந்தது. செல்ஃபியில் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 4K 1080p ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 30 FPS தான் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேக் சைடில் டியூவல் கேமரா செட்டப் இருக்கு. 50 மெகா பிக்சல் சோனியோட IMX882 அப்பச்சர் வேல்யூ 1.79 வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸுமே ஆட் பண்ணுறேன், எந்த அளவுக்கு இருக்குன்றத பாருங்க. ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன்லாம் நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குமே ஒரு பெஸ்ட்டான அவுட்புட் வந்து கொடுக்குது. இதை தவிர மெயினாக எந்த ஒரு கேமராவும் கொடுக்கல, சும்மா இந்த 2 மெகா பிக்சல் பொக்கே கேமரான்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க. வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 30 FPS எடுக்க முடியுது. அதுவே 1080p மேக்ஸிமம் 60 FPS எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ப்ரைஸ் என்ன, இந்த ஃபோன் யாருக்கு சூட்டபிளாக இருக்குன்றத பார்க்கலாம். நீங்கள் விவோவில் தான் டார்கெட்டாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுலேயும் குறிப்பாக எனக்கு கேமிங் தான் முக்கியம், பேட்டரி தான் முக்கியம், கேமரா தான் முக்கியம்னு செப்பரேட்டாக இல்லாமல் ஓவராலாக எல்லாமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் இது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 25,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 27,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10% கேஷ்பேக் இருக்கு, 10 month 0 டவுன் பேமெண்ட் EMI ஆப்ஷன் கூட இருக்கு. 20 ஜூன்லேருந்து 30 ஜூனுக்குள்ள வாங்குறவங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் கொடுக்குறாங்க, ப்ளஸ் ஒரு TWSமே கூட கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன் டேமேஜ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா V-Shield பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட்லேயே வாங்கிக்க முடியுது. அண்ட் ஜியோலையும் சில ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் கிளியராகவும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலக்ட்ரிக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.